11th ஸ்டாண்டர்ட் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல்ஸ் நம்ம பற்றி தான் பார்க்க போகிறோம். த ஒர்க் டபிள்யூனும் டன் பை தி ஒர்க்கை டபிள்யூன்னு மென்ஷன் பண்ணுறோம். டன் பை தி ஒரு ப்ராசஸர் ரன் பண்ணுது. அதே சமயத்தில் ஃபோர்ஸை எஃப்னும் எடுத்துக்கிறோம். ஃபார் எ டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போது ஈஸியாக இதை வச்சு ஃபார்முலாவை உருவாக்கலாம். அது எப்படின்னா, என்னென்ன இருக்குது, இந்த ஒரு ஈக்குவேஷன் படிச்சிட்டிங்கன்னா இது எல்லாம் வரதெல்லாம் ஈஸி தான். என்ன இருக்குது, டபிள்யூ இருக்குது, எஃப் இருக்குது, எஸ் இருக்குது. அப்போ டபிள்யூ ஈக்குவல் டு எஃப் ஃபோர்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ஸையும் ஈக்குவல் டு பண்ணால் நம்மளுக்கு டபிள்யூ ஈக்குவல் டு எஃப்எஸ்ன்னு வரும். இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன்னா, செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம எது எடுத்துப்போம்னா நியூட்டன்ஸ் செகண்ட் லாவை தான் எடுத்துப்போம். நியூட்டன்ஸ் செகண்ட் லா என்ன, எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. இப்படி வழவழனெல்லாம் எழுத தேவையில்ல. உங்களுக்கு வேணும்னா ஃபார் நியூட்டன்ஸ் செகண்ட் லா, எப்படி நியூட்டன்ஸ் செகண்ட் லான்னு எழுதிக்கலாம். செகண்ட் லா எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. அதுக்கப்புறம் தேர்ட் லா வந்து தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனு. இது வந்து என்ன ஃபார்முலான்னா, இது எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம்னா, வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as இப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அதே சமயத்தில் இந்த யூ இந்த சைடு வந்ததுன்னா மைனஸில் வரும். மைனஸில் வரும்போது அது அப்படியே எழுதிக்கணும். இப்போது இதை லெஃப்ட்டில் ரைட்டில் எழுதிட்டு இந்த 2sன்றதை மல்டிப்ளியில் இருக்கா அந்த சைடு போகும்போது டிவைடில் போய்டும். ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம், இதை 2ன்னு வச்சுக்கலாம், இதை 3ன்னு வச்சுக்கலாம். இப்போது ஈக்குவேஷன் நம்பர் 3ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ண போதும். அதாவது 2ல் எஃப் ஈக்குவல் டு எம்ஏன்னு இருக்கா, எம்மோட வேல்யூ எம்னே வச்சுக்கோங்க, ஏவோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம், வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் பை 2s. அப்போது அது ஏக்கு பதிலாக அப்ளை பண்ணிடலாமா. இதை வந்து ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாம். எப்படின்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, எஃப் ஈக்குவல் டு டபிள்யூ ஈக்குவல் டு எஃப்எஸ். ஈக்குவேஷன் 4 applied in equation 1, w ஈக்குவல் டு எஃப்எஸ். இப்போது எஃபோட வேல்யூ என்ன, w ஈக்குவல் டு எஃப்எஸ். டபிள்யூ சேமாக நம்மளுக்கு வேல்யூ தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். எஃபோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சிட்டோம், அதனால் இதில் அப்ளை பண்ணிட்டோம். எஸ்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அதனால் எஸ்ஸோட வேல்யூவை அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்கணும். இப்போது இந்த வி ஸ்கொயர் மைனஸ் யூ பை 2ஏவை எப்படி எழுதலான்னா, எம் இன் வி ஸ்கொயர் பை 2s மைனஸ் யூ ஸ்கொயர் பை 2s இன்ட்டு எஸ். இந்த எஸ்ஸும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எம் எஸ்ஸும் கேன்சல் ஆகிடும், எஸ்ஸும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ரெண்டு கம்பேர் பண்ணும்போது காமனாக நம்ம 1/2 mv ஸ்கொயர்னு எடுக்கலாமா. அது எடுக்கும்போது 1/2 mv ஸ்கொயர்னு வரும், மைனஸ் 1/2 mu ஸ்கொயர்னு வரும். அதுக்கப்புறம் இப்போ கிடைச்சிருக்குல்ல இந்த வேல்யூ W. இந்த W when W ஈக்குவல் டு அங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ நான் திருப்பி எழுதிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து சின்ஸ் W ஈக்குவல் டு வந்து டெல் கேஇ, நான் வெறும் கேஇ போட்டுட்டேன், சாரி, 1/2 mv ஸ்கொயர் கேஇயோட வேல்யூ. இப்போது டெல் கேஇயோட வேல்யூ வந்து 1/2 mv ஸ்கொயர். இதோட இந்த சம் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Bye.